ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக சில வார்த்தைகள் உங்களுக்கு குறிப்பிடப்படுகிறது. கிறிஸ்துவின் பிறப்பும் மனுகுலத்தின் மகிழ்ச்சியும் என்ற அந்த தலைப்பின் அடிப்படையில் மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலிருந்து தான் உங்களுக்கு குறிப்பிடுகிறோம். ஏரோது நாட்கள், யூதேயா தேசத்தில் ஆளுகை. சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வந்தார்கள். அவர்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டது, இயேசு எங்கே பிறப்பார் என்று. அப்படி அவர்கள் ஏரோது அரண்மனைக்கு வரும்போது அவர்களுக்கு ஒரு மிகுந்த கலக்கம் உண்டானது. கிறிஸ்துவின் பிறப்பு ஆண்டவரை அறியாதவர்களுக்கு மிகுந்த கலக்கத்தை கொண்டு வரும். கலக்கம் உண்டானது. அப்போ உடனே ஏரோது ஆளுகையில் இருந்ததினால் அவரோடு கூட இருக்கிற ஜனங்களும் இந்த செய்தி, பிறப்பின் செய்தி கேள்விப்பட்ட போது இருதயத்தில் கலக்கம் வந்தது. அந்த நேரத்தில் தான் அங்கே இருக்கிறவர்களை அழைக்கிறார்கள், வசனங்களை தீர்மானிக்கிறார்கள், எங்கே பிறப்பார், என்ன செய்வார் என்று. அதை கேள்விப்பட்ட போது அங்கே மீண்டும் சாஸ்திரிகள் வந்தார்கள். தந்திரமாய் அவர்களிடத்தில் பேசப்பட்டது. ஆனால் சாஸ்திரிகளோ அங்கே போனார்கள். நட்சத்திரம் வழிகாட்டினது, ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அதன் பிறகு ஏரோதின் தந்திரத்திற்கு சாஸ்திரிகள் இடம் கொடுக்காமல் அவர்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டவர்களாய் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் திரும்பி போனார்கள். அது ஏரோதுக்கு மிகுந்த வருத்தத்தை கொண்டு வந்தது. அதனால் அவன் அங்கே செயல்பட்ட காரியம், 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை கொலை செய்து அவருடைய வெறித்தனத்தை காட்டினார். ஆக இயேசுவின் பிறப்பு ஒரு கூட்டத்துக்கு கலக்கம், ஒரு கொலைவெறி. ஆனால் ஒரு கூட்டத்திற்கு மகிழ்ச்சி, ஆண்டவரை துதிக்கிற அனுபவம். எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இயேசுவின் பிறப்பினால் நீங்கள் மகிழ வேண்டும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வருடம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.